நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. அக்கா, அஸ்வின், நான் சொல்றது கேளு. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். அக்கா ப்ளீஸ், தயவு பண்ணி நான் சொல்றது கேளுங்க. அக்கா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கக்கா. என்ன வெளியில போக சொல்லாதீங்கக்கா. என்ன வெளியில மட்டும் போக சொல்லாதீங்கக்கா. அக்கா 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 உள்ள இருக்கீங்களா? அஞ்சலி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் அவளை தூங்க வச்சிருக்கேன். மாத்திரை கொடுத்திருக்கேன். அதனால அவளுக்கு கண்டிப்பா தூக்கம் வரும். ஆனா சின்ன, இன்னைக்கு நடந்தது அவளால தாங்கிக்க முடியல. அதனால அஞ்சலியோட மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சரியாயிடுச்சுன்னா நீயும் போய் கொஞ்ச நேரம் தூங்கு. ம். அஜய், நீங்க எங்க போயிட்டீங்க? எப்பல இருந்து உங்களுக்கு போன் பண்ற தெரியுமா? நீங்க எதுவும் சொல்லல. நான் எவ்வளவு தூரம் டென்ஷனா இருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் வெளியில போயிருந்தேன். கொஞ்ச நேரம் தனியா இருக்கலாம்னு நினைச்சேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது அஜய். நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாமே சரியாயிடும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரியும். ஏன் நீங்க என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அஜய்? பிரியா கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன மாதிரியே நீயும் எதையும் மறைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. அன்னைக்கு நீ செஞ்ச சத்தியத்தை நான் நம்பினேன் பிரியா. எப்படி நான் அந்த சத்தியத்தை கடைபிடிச்சிட்டு வரணும் அதே மாதிரி நீயும் கடைபிடிப்பேன்னு நம்பினேன். ஆனா நீ அந்த நம்பிக்கைய
நீ இழந்துட்ட, எல்லாத்தையும் மறந்துட்ட. ஆனா அஜய், அப்போ நிலைமை அப்படி இருந்தது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அஜய். எப்படி என்னால உன்னை நம்ப முடியும்னு நினைக்கிற? இப்ப எதுக்காக உன்னை நான் நம்பணும்? என் மனசுல திரும்ப திரும்ப இதே நினைப்பு தான் வரப்போகுது. என்கிட்ட இன்னும் என்னென்ன மறைச்சிருக்கோ யாருக்கு தெரியும் சொல்லு? பிரியா, இன்னைக்கு என்னென்னமோ நடந்துருச்சு. அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல நீயும் தான் காரணம். ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அப்ப இவ்வளவு தூரத்துக்கு இந்த சிச்சுவேஷன் வந்திருக்காது. என்ன பார்த்து எதுக்கு முறைக்கிற? நான் ஒன்னும் உன்னோட ஸ்டாஃப் இல்ல. நீ இப்படி முறைக்கிறத பத்தி நான் பயப்பட. ஒழுங்க வா, வந்து உட்காந்து டிஃபன் சாப்பிடு. நான் ஏதாவது திட்டுற அளவுக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்கக்கா. சின்னா, நீ முதல் வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போது அந்த ரூம்ல என்ன தவிர வேற யாருமே இல்ல. அதனால நீ என்ன வேணாலும் சொல்லலாம். அக்கா தம்பிக்குள்ள சண்டை எல்லாம் வரும். அதுக்காக நீ ஒரேடியா விட்டுட்டு போயிட முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணுச்சுன்னா கடைசி நிமிஷம் எதுன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம யார அளவுக்கு அதிகமா நேசிக்கிறோமோ அவங்கள நம்மளை விட்டு போயிட விடக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அக்கா தூங்கினதும் நல்லதுதான். இந்த நிலைமையில அவங்களுக்கு கண்டிப்பா ஓய்வு தேவை.
சின்னா, நான் உங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னென்னவோ நடந்துருச்சு, ஆனா எனக்கு எதுவுமே புரியல சின்னா. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாருக்கு எதுவும் புரியல. இவ்வளவுலாம் நடந்திருக்கு, ஆனா எங்களுக்கு எதுவுமே தெரியல. இது வரைக்கும் எப்ப நான் மாப்பிள்ளை பத்தி யோசிச்சாலும் மாப்பிள்ளை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு தோணுது. நம்ம வீட்டுக்காக அவரு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு சின்னா. எல்லார பத்தியும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப கவனமா ஞாபகம் வச்சிருப்பாரு. நம்ம அஞ்சலி அவரு சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம எல்லாரும் ஏமாத்திருப்பாரு? இப்ப கூட என்னால இதெல்லாம் நம்பவே முடியல சின்னா. எங்க எல்லாருடைய மனசுலயும் எத்தனையோ கேள்விகள் வருது. இன்னைக்கு ஒரே நேரத்துல எத்தனையோ விஷயங்களை பத்தி கேள்விப்பட்டோம். 4 பக்கமும் அவர் மேல பழி சுமத்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது என்னன்னு புரிய சொல்லு. உண்மையை சொல்லுச்சுன்னா எனக்கு எதுவுமே புரியல. ஆனா பாட்டி, எனக்கு இந்த விஷயமா எந்த டவுட்டுமே இல்ல. அந்த ஷியாம பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும் பாட்டி. என்ன என்ன எதை பத்தி சொல்றச்சின்னா? அஜயோட கல்யாணம் நடந்தப்பவே எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆனதே அதனாலதான். எனக்கு அப்பவே தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஷியாம் எவ்வளவு மோசமானவன். எனக்கு உங்க மேல மட்டும்தான் பாசம் இருக்கு ஸ்ருதி. நான் ராணி அம்மாவோட மனைவின்னு நினைக்கிறதே இல்ல. எனக்கு அவங்களுக்கும் நடந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே கிடையாது. ஆமா பாட்டி, ஆனா அன்னைக்கு நைட் நான் எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்பதான் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டேன். அன்னைக்கே ஸ்ருதி சொன்ன விஷயங்களை நான் நம்பாம போயிட்டேன். நான் இதை பத்தி ஷியாம் கிட்ட கேட்டேன். ஸ்ருதி எப்பவும் என்னோட வாழ்க்கையா மாறிட்டாங்க. அவங்கன்னா எனக்கு பைத்தியம். என்னோட உயிரே ஸ்ருதி தான். இப்ப எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஒருத்தர் மட்டும்தான். ராணி அம்மா மட்டும்தான் அந்த தடங்க. இதெல்லாம் எப்ப நடந்தது? எப்பவோ பாட்டி. அந்த ஷியாம பத்தின உண்மையான ரூபமே தான். அவன் எல்லாரையுமே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருந்தான். ஆனா நான் ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணிட்டேன். ஸ்ருதிக்கும் அந்த ஷியாமுக்கும் ஏதோ இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஆனா அப்படி நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்துல இருந்தே தப்பு பண்ணது அவன் தான். அவன் மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்கான். ஆனா இது இப்ப நடந்ததில்ல பாட்டி. அவனோட இன்டென்ஷன் ஆரம்பத்துல இருந்தே தப்பானதுதான். அப்புறம் இத்தனை நாளா அவன் என்னமோ நான் பண்ணிட்டு இருந்தான். அது எல்லாமே நம்ம மனசுல இடம் பிடிக்கத்தான். நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் அப்படி பண்ணிருக்கான். பாட்டி, பாவாச்சில் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு. அதுவும் இல்லாம இது வேற. பாவம் நம்ம அஞ்சலி மனசு உடைச்சு போயிருக்கா. இத பாரு, அவ உடம்பு இங்க இருக்கு, ஆனா மனசு வேற எங்கேயோ இருக்கு. அவ அப்படியே நடப்பிடமா மாறிட்டான்னு எனக்கு தோணுது. சின்னா, இதனால அவ குழந்தை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. சின்னா, என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு நல்லா தெரியும், இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பரீட்சை மாதிரி. அதனால நாம அஞ்சலியை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இத பாரு, இந்த ஷாக்கில இருந்து அவளை வெளியே எடுக்கணும்.
அதுக்கு நிச்சயமா கொஞ்சம் காலம் தேவைப்படும். இத பறிச்சின்னா என்ன ஆனாலும் அவளை முன்ன மாதிரி மாத்தணும். அம்மா சுருதி, அஞ்சலி உன்னை எந்த அளவுக்கு பாக்குறாளோ அதே அளவுக்கு அவளுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அவ வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதனால இங்க பாரு, என்னோட விருப்பம் என்னன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் நீ அஞ்சலி கண்ணுல படாம இரு. நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது பாட்டி. சரி, கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அக்கா கண்ணில் படாம இருக்கேன். டாஃபி மாதிரி இனிப்பானவங்க, ரொம்ப நல்ல மனசு, எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற என் அக்கா அஞ்சலி தான் எல்லார் விடையும் பொறுமைசாலி. இப்ப நீங்க தான் சொல்லணும்க்கா. என்னோட தம்பி அஸ்வின், என்னோட செல்ல தம்பி, அவன் எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருப்பான். ஆனா அக்கா மேல மட்டும் உயிரா இருப்பான். என்னோட செல்ல தம்பி சரியான கோவக்காரன். அக்கா கொஞ்சமாவது எனக்காக சாப்பிடுங்க. எனக்காகக்கா ப்ளீஸ். சொல்லுங்க மிஸ்டர் ராய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நோ மிஸ்டர் ராய், இன்னைக்கு நாள கண்டிப்பா வர முடியாது. நீங்க அதை கொஞ்சம் வெயிட் பண்ண வைங்க. இல்ல அது பரவாயில்ல, பேப்பர்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன். நான் கொஞ்ச நேரம் ஆபீஸ் போயிட்டு வரணும். போக வேண்டாம் தான் நினைச்சேன். வீட்டில் இப்படி இருக்கும்போது நான் எப்படி? ஆனா அங்க சேஞ்சஸ் எதுவும் நடக்க போகுது. கண்டிப்பா நான் போகணும். ஒரு 1 ஹவர்ல நான் வந்துடுவேன். நீ நல்லதானே இருக்க? நல்லதா இருக்கேன். ஆனா நீங்களே கவனமா இல்லைன்னா எல்லாரையும் யார் பாத்துக்குவாங்க? நீங்க இன்னும் மாத்திரை கூட சாப்பிடல. சுருதி, ஆனா அக்காவும் எதுவும் சாப்பிடலையே. எனக்கு தெரியும் அஸ்வின். ஆனா அக்காக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா, அவங்கள கவனமா பாத்துக்கணும்னா நீங்க முதல்ல சாப்பிடணும். ஹரிபிரகாஷ் தான் என்கிட்ட வந்து சொன்னாரு, நீங்க எதுவுமே சாப்பிடலையாமே. முதல்ல இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போக கூடாது.
ஓ சாரி